ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா சால்னா, ரோட்டுக்கடை சால்னா வந்து அதே மாதிரி டேஸ்ட்டில் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருள் வந்து வெறும் வெங்காயம் தான், எந்த காய்கறியும் தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, 3 பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, பூவு, 2 ஏலக்காய். அதுக்கப்புறமே இது வந்து நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். அது கூட கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அந்த தாளிக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் கிராம்பு, பட்டை, இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்ல வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வேறு ரொம்ப தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி தான் இதுக்கு. அது வந்து சீக்கிரமாக வந்து ப்ரௌனிஷ் கலர் வரத்துக்காக இப்போவே வந்து நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சால்னாக்கு தேவையான உப்பு எவ்வளவோ அதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமே நம்ம அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய், ஒரு 3 to 4 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கடாய் எடுக்கும்போதே கொஞ்சம் அடி வந்து நல்ல மொத்தமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக அடி பிடிக்காத மாதிரி கடாயாக எடுத்துக்கோங்க. அதை இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், புதினா. ஸோ அது எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ஜஸ்ட்டு போட்டு ஒரு பெரட்டிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது கூட சேர்க்க போகிறது வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட கரம் மசாலா அது ஒரு 1.5 ஸ்பூன். அவ்வளோதான். அது வந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அந்த விழுதை வந்து இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய், முந்திரி, பெருஞ்சீரகம் அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த கேப்பில் நான் 1 ஸ்பூன் கடல மாவு, இதுதான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். கடல மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்து அதில் வந்து அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கடைசியாக நல்லா கொதி வந்ததும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடல மாவை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு சால்னா வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நான் கடல மாவை ஆட் பண்ணோன்னா ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஊற்றி அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை கூட நம்ம தொட்டுக்கலாம். இப்போ சைட் பை சைடு பரோட்டாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட சால்னா வந்து பாருங்கள், இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்திங்கன்னா கலர் வந்து மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும்.
சால்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பரோட்டா ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.